பெரிய பெருமாளுக்கு பெரிய படுக்கை போடணுங்கிறதுனாலே அவர் பெருமாளு அனந்தன், படுக்கையும் அனந்தன். அதனாலே அனந்த சயனன். பெரிய பெருமாளுக்கு குட்ட படுக்கைய போட்டா அது காலும் தலையும் வெளியில நிற்கும், படுக்கை வயத்துக்கு தான் இருக்கும். அதனால அவர் எப்படி அனந்தன், அவ்யாக்கிருதத்வாத்து அனந்தத்வாத்துன்னு பாகவதமே சொல்றது. பிரம்மமும் அனந்தம்தான், அவ்யாக்கிருதமும் அனந்தம் தான். அனந்தம்ங்கிறது அவ்யாக்கிருதம் அப்படின்னு பின்னாடி துவாதச ஸ்கந்தத்துல சொல்றார். அனந்த தத்துவம். நம்ம சேஷன்னா பாம்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் அர்த்தம் வேற. பாம்புல படுத்திருக்கார், பாம்புல படுத்திருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, சர்வலோகமும் மறைஞ்சு அவ்யக்தமாகி பிராணசக்தி மட்டிலும் மிச்சம் இருக்க, அந்த பிராணசக்திக்கு தான், மகத்தத்துவத்துக்கு தான் ஆதிசேஷன் அப்படின்னு பெயர் என்று அனந்த தத்துவத்தை சொல்றது பின்னாடி துவாதச ஸ்கந்தத்துல. அதை தன்னுடைய சயனமாக கொண்டிருக்கிறவன் வாசுகி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா சர்ப்பானாமஸ்மி வாசுகி என்று விபூதி யோகத்துல கண்ணனே சொல்லிருக்கிறதுனாலே மகோரகா மகாக்கிருது. எல்லா யஜ்யத்திலையும் சிறந்தது அஸ்வமேத யஜ்யமா இருப்பதனாலே யஜ்யஸ்வரூபனாவே இருக்கிறான் என்றதுனாலேயும் மகாக்கிரது, மகா யஜ்வா, பெரிய யாக தீட்சிதன் இவன் தானே. ஏனால் புருஷோத்தமனே தானே யஜ்யம் என்றார். அபத்ரன் புருஷம் பசும், தன்னைத்தானே பசுவாக ஆக்கி தன்னைத்தானே யாக கர்த்தாவாகவும் ஆக்கிக்கிறார்னு புருஷ சூக்தன் சொல்றதுனால மகாயஜ்வா, மகாயஜ்யா. மகாயஜ்யங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றார், யஜ்ஞானாம் ஜபயஜ்யோஸ்மி அப்படிங்கிறார். ஏன்னா 1000 ஹோமம், சகஸ்ர சண்டி ஹோமம், சதருத்ரியம், ஏகாவசம், என்னென்னவோ யஜ்யங்கள்லாம் பண்றத காட்டிலும் பேசாம ராமான்னு உட்காண்டிருந்தியானா அதுதான்ப்பா மகாயஜ்யம்ங்கிறார். ஆச்சாரியாலே அப்படி சொல்றார். கிரியா விசேஷ பகுளமான யஜ்யத்தை காட்டிலும் ஞான யஜ்யம் தான் சிரேஷ்டமா இருக்கிறதுனால இப்போ என்னுடைய நாக்காகிய தர்வியினால பகவத்குணம்ங்கிற ஹவிசை எடுத்து உங்களுடைய காதாகிய அக்னி குண்டத்திலே நாம் பண்றேன் இல்லையா ஆகுதி, நான் தான் மகாயஜ்யம். பெரிய யஜ்யம். ஞான தாத்தாவை காட்டிலும் ஒரு தாத்தா உண்டா உலகத்துல? ஞான தானம்தான் பெரிய யஜ்யம். அதனால மகாயஜ்யா.